கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாக செய்தார்கள். தரியு ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டக்கூடாதபடி கெடுக்கிறவர்களை பரலோகத்தின் தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியு ராஜாவாகிய நான் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு கட்டளை கொடுத்தேன். இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று யூதர்களின் சத்துருக்களுக்கு எழுதி அனுப்பினான். அப்பொழுது நைல் நதிக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயுமாகிய தேசாதிபதியும் அவர்களைச் சேர்ந்த யாவரும் தரியு ராஜா கட்டளை கொடுத்தபடியே ஜாக்கிரதையாகவும் மிக வேகமாகவும் தேவாலயத்துக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து கட்டுமான வேலைக்கு தடையில்லாதபடிக்கு பார்த்து கொண்டார்கள். யூதர்களின் மூப்பர்கள் தேவாலயத்தை கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் மகனான சகரியா தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் சொன்னபடியால் தேவாலய கட்டுமான காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு கைகூடி வந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியேயும் கோரேஸ் ராஜா, தரியு ராஜா மற்றும் அர்தசஷ்டா ராஜா ஆகிய பெர்சியாவின் ராஜாக்களின் கட்டளைகளின்படியும் ஆலயத்தை கட்டி அவர்கள் முடித்தார்கள். பெர்சியா ராஜாவாகிய தரியுவின் 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு 70 வருடமான தேவாலயம் மறுபடியுமாய் இடித்த ராஜாவின் நாட்டிலுள்ள கஜானாவிலிருந்தே கட்டப்படும்படி தேவனாகிய கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவி கட்டி முடித்தார். மேலும் யூதர்களின் சத்துருக்களாகிய தத்னாயும் தேசாதிபதியாகிய பொஸ்னாயும் அவர்களைச் சேர்ந்த வகையரா எல்லாரும் அவர்களை கொண்டே யூதாவில் உள்ள எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படி தேவன் செய்தார். இன்றைக்கும் நமக்கு நம்முடைய எதிராளியாகிய சத்துருவாகிய பிசாசானவனால் நமக்கு நிறைய காரியங்கள் தடைபடுகிறதா, தாமதமாகிறதா, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் பார்த்து கொள்வார், நம்மை நடத்துவார் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் அண்ணன் தம்பி இருவருடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருந்தது. அதனால் அண்ணனுடைய இல்லத்தை புதுப்பிக்க அதை கட்ட முடியாதபடி தம்பி பிரச்சனை பண்ணி கொண்டே இருந்தார். அந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று அடிக்கடி தகராறு பண்ணி கொண்டே இருந்தார். அதனால் ஒருவர் வீட்டிற்கு ஒருவர் செல்வதில்லை. இதெல்லாம் தெரியாதவராய் அவர்கள் மாமா வெளிநாட்டிலிருந்து வந்தார். அவர் மிகப்பெரிய வசதி படைத்தவர். மேலும் அவர் சொற்படி இந்த அண்ணன் தம்பி இருவரும் நன்றாக கேட்பார்கள், மரியாதை கொடுப்பார்கள். ஆகவே அவரை 2 பேரும் நன்றாக விசாரித்தனர், உபசரித்தனர். அவர் கூடவே எல்லா இடங்களுக்கும் சென்றனர். கடைசியாக அவர் புறப்படும் நாள் வந்தது. அதனால் அவர் அண்ணன் தம்பி 2 பேரையும் அழைத்தார். முதலாவது தம்பிக்கு அண்ணன் கையிலே பணம் கொடுத்து தம்பிக்கு கொடுக்க செய்தார். பிற்பாடு தம்பிக்கு கொடுத்ததை விட 3 மடங்கு பணத்தை தம்பி கையில் கொடுத்து, அண்ணா, நீ உன் வீட்டை சீர் செய்து குடியிருந்து கொள் என்று சொல்லி கொடுக்க வைத்தார். தம்பியும் அவ்வாறே சொல்லி அண்ணன் கையில் கொடுத்து விட்டார். இருவருடைய பிரச்சனையும் முடிந்தது. இந்த தம்பியே நின்று வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து பார்த்து செய்து முடித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, பாருங்கள், சாதாரண மாமா சொற்களையே தட்ட முடியாமல் அவருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் தம்பி. அதுபோலத்தான் வேதத்தில் தரியு ராஜாவின் கட்டளையை மீற முடியாதபடி யூதாவினுடைய சத்துருக்கள் யூதர்களுடைய தேவாலயத்தை கட்டுவதற்காக எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். அன்றைக்கும் தரியு ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நாம் ஜாக்கிரதையாய் செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஜாக்கிரதையாய் நாம் கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய கற்பனைகளுக்கும் ஜாக்கிரதையாய் நடந்து எல்லாவற்றையும் சரிவாய் செய்வதற்கு நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.